Good afternoon, praise Lord. Welcome to this video. தீபாவளி கிராக்கர்ஸ் எபிசோடுன்ட்டு ஒன்று நேற்று ஒரு வீடியோ செஞ்சேன். அதை தொடர்ந்து அந்த அணுகுண்டு வெடி அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஜெனசிஸ் சாப்டர் 20 அப்படின்னு அதில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ் 20ல் வந்து ஒரு தேண்டு பிள்ளைய கிங் வந்து தன்னுடைய வீட்டில் கூட்டி வந்து வச்சிட்டான். ஏன்னாக்கா அவள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஸோ அந்த கிங் மேலே தப்பு இல்லை. ரெண்டாவது வந்து அவள் சும்மா தான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த கிங் வந்து அவளை தொடவோ ஏதோ ரேக் பண்ணவோ இல்லை. ஸோ அவன் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பட் காட் கேம் டு அபிமெலேக் in a dream by night and said to him, indeed you are a dead man because of the woman whom you have taken, for she is a man's wife அப்படின்னு கத்தர் சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த கிங் சொல்கிறாரு, நான் வந்து எந்த தப்பும் செய்யலையே, லார்ட் வில் யூ ஸ்லே ரைச்சியஸ் நேஷன் ஆல்சோ அப்படின்ட்டு கேட்குறாரு. அவள் ஹஸ்பண்ட் வந்து ஷீ இஸ் மை சிஸ்டர்னு சொன்னான். And she herself said, he is my brother. In the integrity of my heart and innocence of my hands I have done this அப்படின்னு சொல்கிறாரு. And God said to him in a dream, yes, I know that you did this in the integrity of your heart, for I also withheld you from sinning against me. Therefore I did not let you touch her அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். Now therefore restore the man's wife, for he is a prophet and he will pray for you and you shall live அப்படின்ட்டு சொல்கிறாரு. கதை படித்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கர்த்தருடைய வேதம் வந்து சும்மா எழுதப்படலை. அதில் இருக்க இது வந்து ஒரு நியாய தீர்ப்பின் புஸ்தகம்னு சொல்லலாம். ஸோ ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாறாமல் நம்மளை நியாயம் தீர்ப்போம். அதில் இது ஒரு நியாய தீர்ப்பு அல்லது நான் வெடித்த ஒரு முதல் வெடியை அணுகுண்டு வெடின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா பொய்கள் இருக்குது. அது வீண் பேச்சு, பொய்கள்லாம் வந்து இது மாதிரி ஆபத்தான நிலைமைகள் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ராவர்ப்ஸ் 14:23 பார்த்திங்கன்னா இன் ஆல் லேபர் தேர் இஸ் ப்ராஃபிட் பட் ஐடில் சேட்டர் லீட்ஸ் ஒன்லி டு பாவர்ட்டி அப்படின்ட்டு இருக்க. ஸோ உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்நேரம் நான் இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட்டில் வச்சு நான் பேச வந்த அதில் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருந்தது. பட் கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டு ஒரு வில்லேஜ் கேர்ளான என்ன வந்து புதிய துறையான எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பெரிய பட்டணத்தில் படிக்க வச்சு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து இதுமாரி பேச்சு வாக்கு வரங்களை கர்த்தர் கொடுத்து அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லித்தர பாஸ்டர்களை கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்க ஒரு பாஸ்டரை ஏற்படுத்தி என்னுடைய கணவர் அவர் காலிலே விழ வேண்டியதாக இருந்தது. ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் வந்து உலக மனிதர். அவர் இதை நம்ப மாட்டார். ஞானஸ்நானம் அப்படிங்கிறத அவர் நம்பலை. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நான் அந்த பாஸ்டரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அல்லது இன்றைக்கி இல்லைனாலும் அந்த பாஸ்டர் வந்து இச்சையின் ஆவிய உடையவராக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடிய ஆள். ஏன்னா அது மாதிரி ஒரு லோயர், அவர் வந்து கர்த்தரை அறியாதவர் அப்படின்னா அந்த சாத்தான் அவங்கள வந்து பயங்கரமாக பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைஃப் டைம் ஆகும். 50 வருஷம் ஆனால் தான் கன்வின்ஸ் ஆவாங்க. நான் வந்து இந்த ஊருக்கு 84 வந்த மாதிரிங்க. அப்போது அதுக்கும் முன்னாடி 79லேருந்து நான் கர்த்தர் வந்து கிரியை செய்து கொண்டு இருக்கார். ஆனால் இன்னும் வந்து அந்த ஆத்மா வந்து ஞானஸ்நானம் வரைக்கும் அது வரல எனக்கு தெரிஞ்சு. அதான் வீண் பேச்சு, பொய், இதெல்லாம் நிறைய உண்டு.
ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் இது ஏற்கனவே நான் இதில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கிங் பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து அவளை தொடர்றதுக்கு அது கிங்குக்கு இடம் கொடுக்கவில்லை. அது கர்த்தருடைய செயல். ஆனால் இவங்க வந்து கர்த்தரையோ அவருடைய இதே விசுவாசிக்கிறதோ அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய பார்வை வந்து கர்த்தரை பார்க்க முடியாத நிலைமையில் குருட்டாட்டம் பிசாசு ஜனங்களுடைய கண்களை வந்து குருடாக்கினான் அப்படி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்படி போய் சொல்லி 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 சில பேருக்கு வந்து செலிபஸி அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் அப்படி கிஃப்டடு பர்சன் பரிசுத்தாவின் வரங்களை பெறாத ஒரு ஆள் அப்படின்னா வந்து நான் வந்து சோர்ந்து போகலாம், அல்லது வந்து கர்த்தர் இல்லை போல இருக்கு, நமக்கே இவ்வளோ சோதனை வருது அப்படி சொல்லிட்டேன். சப்போஸ் அந்த மனைவி கிங் வீட்டில் போய் விட்டாங்க பாருங்கள், அவங்க வந்து போய் சொல்லிட்டாங்க இல்லையா, இவளே தான் வந்துட்டா, அவர் என்னுடைய சகோதரன்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு அப்படி பொய்களே சொல்லுவாங்க. கர்த்தர் வந்து அவளை காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கார் இல்லையா. ஆனால் கடைசியில் வந்து அவ தோற்று போய் அதுமாரி அது வந்து மீரா எலக்ட்ரிக்கல்ஸ் எபிசோடுன்னு அது சொல்கிறாங்க. மீரா எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு கடை ஓனருடைய மனைவியை அவன் வந்து வெரி இரிட்டேட் பண்ணி அந்த மனைவி வந்து அவரை பார்த்துட்டே உட்காந்துட்டே இருக்குமா, அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்குமா. அவர் கூட பேசவே மாட்டார். அம்மா போகணுமா. இதுமாரி மன உளைச்சல் லேடிஸை தள்ளக்கூடிய மிருகங்களை ஜனங்கள் மாறி வராங்க. ஸோ இது வந்து மீரா எலக்ட்ரிக்கல்ஸ் எபிசோட்.